கர்த்தர் கொடுத்த பாதுகாப்பு, கர்த்தர் கொடுத்த சுகபலன், ஜீவன் எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருந்தோம். கர்த்தர் மறுபடியும் தேவ சன்னிதானத்தில் வந்து கர்த்தர் ஆராதிப்பதற்கு கர்த்தர் ஒரு தருணத்தை கொடுத்தபடி நாம் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலங்களில் நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்தாலும் கர்த்தர் மாறாதது, அவருடைய வார்த்தை மாறாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அந்த ஜீவனுள்ள கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கிறபடினால வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எதிரியோ பலவீனமான நேரம், எதிரியோ தள்ளப்பட்ட நேரம், எதிரியோ நெருக்கமான நேரங்கள்ல கூட தேவன் நம்மை தாங்குகிறவராக, அரவணைக்கிறவராக, நம்மை விசாரிக்கிறவராக இருந்தாரே. அந்த கர்த்தருக்கு நாம நன்றி சொல்லி கர்த்தர் கொஞ்ச நேரம் துதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Oh, praise Jesus. Hallelujah. Hallelujah. எங்கள் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. Surrounded
காலங்கள்ல தேவன் நம்மை பாதுகாத்து சுகத்தோடு பலத்தோடு போஷித்து அரவணைத்து கொண்டிருக்கக்கூடிய நாளை கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். அல்லேலூயா. இந்த காலவரையில் தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யாராவது ஒருத்தர் ஜெபிக்கும்படி நம்ம தேசத்தினுடைய நன்மைகளுக்காக, தேசத்தில் நடக்கிறதான சூழ்நிலைகள், நீங்க பாருங்க நம்முடைய பட்டணத்துல கடந்த வாரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்தது. பைபிள்ல சொல்லியிருக்கு, நாம் அமைதியுள்ள ஒரு ஜீவனம் பண்ணுவதற்காக தேசத்தின் அதிகாரங்களுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் நாம் என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பைபிள் சொல்லுகிறது. நாளபடினால நாம் இந்த காலங்களில் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபிக்கணும். இந்த தேசத்தினுடைய அமைதிக்காக, ஆசீர்வாதத்துக்காக, இந்த கொள்ளை நோய் சீக்கிரமா தேசத்தை விட்டு கர்த்தர் அப்புறப்படுத்த முடியாத யாராவது ஒருத்தர் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கட்டமா என் தேவன் ஆண்டவரே, எங்கள் தேசத்துல ஆண்டவரே அப்பா இது ஜனங்களை பாதுகாத்து வருகிறேன் ஆண்டவரே அப்பா. இது அநேக தேசத்துல எத்தனையோ ஒரு சேதங்கள் இருந்தாலும் எங்கள் தேசத்துல ஆண்டவரே மக்களை நீ பாதுகாக்கிறேன் ஆண்டு. இன்னுமா பாதுகாக்கும்படியாக உங்களுடைய பலத்த கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் எங்க தேசத்துல ஆண்டவரே, எங்க தேசத்துல உள்ள ஒவ்வொரு அதிகாரியும் இதுக்கு ஒருபடுங்க தகப்பனே அப்பா. எங்களோட பாரத பிரதமர் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவரை நீ பொறுப்படுத்திக் கொடுங்கப்பா. ஆண்டவரே அவருக்கு நீர் ஆலோசனை கொடுங்கப்பா. ஆண்டவரே அவர் நடக்க வேண்டிய வழியை நீர் அவர்களுக்கு காட்டுங்க இயேசுப்பா. உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அது போல ஆண்டவரே அப்பா, இது ஒரு மாநிலத்தில் உள்ள முதல்வர் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். MP, MLA, கவுன்சிலர், கலெக்டர் எல்லாரும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொருத்தர் மேலும் உடைய ஆளுகை இறங்கி வரட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்கள் வேண்டி கேட்கிறோம் அப்பா. அவர்கள் மேல உடைய ஆளுகை வரும்படியாக, நீர் அவர்களை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரே இந்த வேலையில நாங்கள் கூடி செபிக்கிறோம் இயேசுப்பா. எங்கள் செபங்களை கேட்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அப்பா பொல்லாத சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மத கலவரத்தை உண்டாக்குற எல்லா அசுத்த வல்லமைகள் எங்கள் தேசத்தை விட்டு விலகி போடட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பா. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே சமாதானத்தை நீ கட்டிடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களோட தேசத்தை ஒரு நீதிமான ஆளும் போது ஆண்டவரே தேசத்துல இருக்கிற மக்கள் சுதித்து இருப்பார்களே ஆண்டவரே அப்பா. அப்படியே ஆண்டவரே சொல்பா, எங்க தேசத்துல ஆண்டவரே இருக்கிற இப்ப இருக்கிற ஆண்டவரே அதிகாரிகளை நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அவர்கள் நியாயத்தோட நீதியோட செயல்பட கர்த்தர் அவர் உள்ளத்துல பேசும்படியாக ஆண்டவரே அவர்கள் சிந்தனை நீர் ஆண்டவரே ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இயேசுப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே அப்பா. உடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. உடைய ராஜ்யம் கட்டப்படட்டும் அப்பா. எங்கள் தேசத்துல ஒரு எழுப்புதலை நீர் அனுப்புங்கப்பா. சபைகள்ல ஒரு எழுப்புதல் அனுப்புங்க, குடும்பத்துல எழுப்புதல் அனுப்புங்க, சமுதாயத்துல எழுப்புதல் அனுப்புங்கப்பா. ஆண்டவரே எங்கள் தேசம் ஆண்டவரே எழுப்புதலை காணட்டும் ஆண்டவரே அப்பா. இந்த காரியத்துக்கெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே கரம் நீட்டப்படட்டும் அப்பா. நீரே எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் மக்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீ சொன்னது போல ஆண்டவரே அப்பா, நாங்கள் அமைதியுள்ள ஒரு ஜீவியம் பண்ணும்படியாக ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசத்துக்கு நீர் மனம் இறங்கும்படியாக அப்பா. இந்த வேளையில நாங்கள் சபையாய் கூடி வந்து உங்களுடைய பாதத்துல எங்களை தாழ்த்தி ஆண்டவரே அப்பா, இதை எங்களோட பொல்லாத வழிகளை விட்டு உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் மனம் இறங்கி அற்புதத்தை அதிசயத்தில் செய்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபத்தை கேட்க முடியினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்துக்காக நாம் இன்னும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்தினுடைய ஜனத்தொகை 138 கோடி ஜனங்கள் இருக்காங்க. அவங்க ரட்சிக்கப்படுவதற்காக நாம ஜெபிக்கணும். அதே மாதிரி தேசத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கொடூரமான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. பிள்ளைகள்
பெண்கள் பலாத்காரமானப்படுகிறார்கள், கடத்தப்படுகிறார்கள். பலவிதமான தீய செயல்களுக்கு அவர்களை சிறு வயதில் உந்தப்படுகிறார்கள். இப்படிப்பட்டதான பயங்கரமான சம்பவம் நம்முடைய தேசத்துல ஒன்றில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு உத்தரவாதம் நீங்களும் நானும் நாம இருந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கத்தர் கேட்டு தேசத்துல சேமத்தை கொண்டு பண்ணுவார். நாம ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம தேசத்துல நாம் ஒரு அமைதியுள்ள ஜீவனம் பண்ணணும். நம்ம மக்கள் எல்லாருமே சுவித்திருக்கணும்னா நாம ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்களாக நம்ம இன்னொருத்தர் கூட ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய தேசத்தினுடைய காரியங்களுக்கு நான் சொன்ன விண்ணப்பத்திற்காக நீங்க ஜெபிக்கலாம். அசுத்தங்கள் மாற வேண்டும், பாவத்தை அறிக்கையிட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். எசப்பா சீக்கிரம் சோதரிக்கிறோம் அப்பா. தேசத்துக்கு ஒரு நல்ல சேமத்தை உண்டு பண்ணும். இந்த ஜனங்கள் பரிசுத்தமாய் மாற வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் அப்பா. அப்படியே இந்த ஜனங்கள் மாற வேண்டும் அப்பா. விபச்சாரம் இல்லாதபடி மாற வேண்டும், போதை வஸ்திரங்கள் இல்லாதபடி ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். கட்டாயம் தெரிக்கிறோம், சோதரிக்கிறோம், குடிமேறி ஆவி இல்லாதபடி மாற வேண்டும் அப்பா. எசப்பான் வாலிப பிள்ளைகள் எல்லாம் போதை வஸ்திரத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். கட்டாவே பெண் பிள்ளைகளும் அப்படியே போதை வஸ்திரத்துக்கு அடிமையாக, சிகரெட்டுக்கு பீடிக்கும் அடிமையாக இருக்கிறார்கள். கட்டாவே இவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும், பாவ இச்சைக்கு விலகி ஓடுமுடியாய் மாற வேண்டும் அப்பா. எசப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அப்பா ஆண்டவரே பெருந்தெடுத்து உள்ள ஜனங்களும் அப்படியே மாற வேண்டும் அப்பா. ஐஸ்வர்யவான்களும் அப்படியே மனம் திரும்ப வேண்டும் அப்பா ஆண்டவரே. அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அப்பா ஆண்டவரே இந்த தேசத்துக்கு செலவழிக்க வேண்டும், ஏழைகளுக்கு செலவழிக்க வேண்டும் அப்பா. பாவத்திலிருந்து மீண்டு வரும்படியா இந்த ஜனங்களை மாற்றும், பரிசுத்தமாய் மாற வேண்டும் அப்பா. ஏசப்பா இந்த தேசம் பரிசுத்தமாய் மாற வேண்டும். 138 கோடியும் ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தை அப்பா, இந்த இந்தியா தேசத்தை நீ மகிமைப்படுத்தும் ஆசீர்வாதம் ஆண்டவரே. கர்த்தாவே இசையா துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜாவே. ஹல்லேலூயா. சோதரம் ராஜாவே, சோதரம் ஆண்டவரே. இயேசுவே சோதரம் துதிக்கிறோம் கர்த்தாவே, சோதரம் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் எல்லாம் மாற வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், எல்லாரும் ஜபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் அப்பா. உங்களுடைய அன்பை தெரிந்து கொண்டு அப்பா ஆண்டவரே பாவத்திலிருந்து மீண்டு வரும்படியாய் மாற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே சோதரிக்கிறோம் அப்பா, சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதரம் கர்த்தாவே, சோதரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுகிறாக மனம் திரும்பும்படியாய் மாறுவார்களாக. ஹல்லேலூயா. சோதரம் அப்பா. இயேசுவே எரிச்சல்கள் எல்லாம் நீங்க வேண்டும், ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொள்ளாதபடி மாற வேண்டும். தேசத்திலே ஒற்றுமையை காரும், தேசத்துக்கு தேசம் படையெடுக்காதபடி மாற வேண்டும் அப்பா. ஒவ்வொரு அதிகாரிகளையும் தொடுகிறாக பரிசுத்தப்படுத்துகிறாக இயேசப்பா. ஆவியானவரே ஜாதி வெறிகள் இல்லாதபடி மாற வேண்டும் அப்பா. தேசப்பா ஜாதி வெறி இல்லாதபடி மனம் திரும்ப வேண்டும், மனிதனை மனிதனாய் நேசிக்கும்படி மாற வேண்டும் அப்பா. இசையா ஆவியானவரே சோதரிக்கிறோம் அப்பா. நீர் அப்போது என்றவரே நீர் எங்கள் தேசத்துக்கு ஒரு சேமத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் ஆண்டவரே. சியோன் குமாரனே ஹல்லேலூயா. எங்கள் நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. ஆவியானவரே இந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் கர்த்தாவே. அப்படியே மாற வேண்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும், ஒவ்வொரு மாநிலங்களும் பரிசுத்தமாய் மாற வேண்டும், ஒவ்வொரு அதிகாரிகளும் மனம் திரும்ப வேண்டும். ஆவியானவரே தேசத்தை பரிசுத்தமாய் நடத்த வேண்டும் அப்பா. அதிகாரிகளும் பரிசுத்தமாய் நடத்த வேண்டும், ஜனங்களை வழிநடத்த வேண்டும். ஆவியானவரே ஒவ்வொருவரையும் தொழுகிறாக சோதரிக்கிறோம் அப்பா. இயேசுவே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் கர்த்தாவே, சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் எழுதி பிரகாசி இதோ ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று இருள் பூமியையும் பாறைகள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது
ஜெபிப்போம் என்று கர்த்தாவே அப்படியே இந்த ஜனங்களை மாற்றுங்கப்பா. ஒவ்வொருவரையும் மாற்றுகிறாக, பரிசுத்தப்படுத்துகிறாக, ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுகிறாக, ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிறவர்களாய் மாறுவார்களாகப்பா. ஜனங்கள் சபைக்கு வருவார்களாக கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுவார்களாக, ஒவ்வொருவரும் மனம் திரும்புவார்களாக. அப்பா ஆவாண்டவரே பாவத்தை விட்டு மனம் திரும்பும்படியாக மாற்றுகிறாக சோதரிக்கிறோமப்பா. ஒவ்வொருவரையும் வழிநடக்கும் பாதுகாரும் சபைகளை உயர்த்துகிறாக கர்த்தாவே. சபையில் கூடி ஜனங்கள் அநேக ஜனங்கள் மனம் திரும்பி வரும்படியாய் மாற்றுகிறாக கர்த்தாவே. புது ஆத்மாக்கள் வரும்படியாய் நடத்துகிறாக சோதரிக்கிறோமப்பா. ஆவியானவரே துதிக்கிறோம் சோதரிக்கிறோமப்பா. ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் நேசிக்கும்படி கூடி ஜெபிக்கும்படியாய் மாறுவார்களாக கர்த்தாவே. சபையில் ஆவில நிறுத்தி ஜெபிக்கிறவர்களாக மாறுவார்களாக கர்த்தாவே. ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவார்களாக கர்த்தாவே. சோம்பேறியாய் ஆகாதபடி அப்பா ஆண்டவரே அவர்கள் மனம் திரும்புவார்களாக கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீ தொழுகிறாக, பரிசுத்தப்படுத்துகிறாக. ஆவியானவரே வரப்போற காலத்துக்கு இவர்கள் ரட்சிக்கப்படியாய் மாறுவார்களாக கர்த்தாவே. சோதரிக்கிறோம் அப்பா. மனம் திரும்புவார்களாக இயேசுவே. மனம் இறங்குகிறாக. இந்த தேசத்தின் மீது நீ மனம் இறங்கி இந்த ஜனங்கள் பரிசுத்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய நாமத்தை புரிந்து கொள்ள அப்பா ஆண்டவரை ஒப்பு கொடுப்பார்களாக வேண்டுகிறோம் கர்த்தாவை. சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்தும். இந்த தேசத்தின் மீது இறங்குகிறாக, ஆசீர்வதிக்கிறாக. படாக்கொடி நன்றி சோதரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லாரும் சோதரம் சொல்றோம். யாராவது ஒருவருக்கு கர்மங்களுக்கு சாட்சி சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையை செய்த நன்மையை யாருடைய இருந்து சாட்சி சொல்லலாம். எனக்கு போன வாரத்தில் டென்த்து ரிசல்ட் வந்துச்சு. நாங்கள் இந்த 3 மாதம் லாக்டவுன்லேயே படிக்காமல் இருந்த லாஸ்ட்டில் எக்ஸாம் போச்சு. எனக்கு கற்று நல்ல ரிசல்ட் கொடுத்து ஃபஸ்ட் கிளாஸில் ஸ்கூல் டாப்பர் பாஸ் ஆக கற்று கத்தர் நல்ல ரிசல்ட்டை நல்ல மதிப்பெண் வாங்குறதுக்கு கத்தர் உதவி செய்யலாம். கத்தர் சொல்றோம். கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்ப்போம். வல்லமை உண்டு உண்டு அற்புதவரை நாம் இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புதவரை Glory to the Lord.
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்து சன்னிதானத்தில் வந்து நாங்கள் உங்களை பாட துதிக்க கர்த்தாவே சாட்சி பகர கர்த்தர் கிருபை கொடுத்தீர். அதற்காக சொல்கிறோம். அருமையான தம்பி கொடுத்த சாட்சிக்காக சொல்கிறோம். நன்றாக படித்து ஆண்டவரே இன்னும் கர்த்தாவே என்னுடைய மேற்படிப்புகள் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்தித்து அற்புதமாய் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட கர்த்தாவே வேத வசனத்துக்கு நேராய் எங்களை நாங்கள் திருப்புகிறோம். கர்த்தாவுடைய வசனத்தில் எங்களுக்கு நித்திய ஜீவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த காலங்களில் கர்த்தாவை மறைத்து பரிசுத்தமுள்ள தேவன் எங்களோடு நீ பேசும். கர்த்தாவே, எல்லா சத்துடைய போராட்டங்களையும் அந்த கால வல்லமைகளில் இயேசு நாமத்திலே கடிந்து கொள்கிறோம். எல்லா கனமும் மகிமையும் புதிய சோதரம் வந்து மாறாத இயேசு நாமத்தில் தெரிவிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். யார் சொன்னா யார் சொல்லணும்னு தெரியாது. எல்லாரும் வாயில என்ன போட்டுக்கிறோம், மாஸ்க் போட்டுக்கிறனால தெரியாது. ஜிம்மு சொன்னா பக்கத்துல அவங்க எக்ஸாம் எழுத போயிருக்க போறாங்க. பக்கத்துல அவன் கேட்டது தானா கேட்டு எழுதுறாங்க சில பேர். ஆனா யார் அங்க சூப்பர்வைசரால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா யார் வாய் செஞ்சதான் தெரியும் இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு அலையிலோ யார் சொல்றாங்க யார் சொல்றாங்க கூட தெரியாது. கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. வாய் அசைந்து அசைலையோ கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமை கொள்வதாக. இந்த நாளில் யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான், John chapter 10 verse 9. நானே வாசல், என் வழியாய் ஒரு பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலங்களில் இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நானே வாசல். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் தான் வாசல். இந்த வாசல் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், நிறைய வாசல் இருக்கு இந்த உலகத்துல, நிறைய வாசல் இருக்குது. ஆனா ஒரே ஒரு வாசல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு திறந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவருடைய வாசல் வழியா ஒருவன் உட்பிரவேசிப்பானால் அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாசல் வழியா போகிற ஒரு மனுஷன் அவன் கண்டிப்பா அவன் பாதுகாக்கப்படுவான். அல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய தங்குவான். அல்லேலூயா. அவன் பாதுகாக்கப்படுகிறான். தீங்கு நாள்ல கர்த்தர் அவன் என்ன பண்றான்? சங்கீதம் 27 வாசிங்க அந்த வசனத்தை. வாசி. தீங்கினாலில் அவர் என்னை நம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார அறையிலே ஒளித்து வைத்து என்னை கண்களின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாளில் அவர் நம்மை அவருடைய கூடாரத்தில் மறைத்து என்னை ஒளித்து கூடார மறைவிலே ஒளித்து வைத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறவராக இருக்கிறார். தீங்கு நாளில் நம்முடைய தேவன் ஆண்டவருக்குள்ள ஒரு மனுஷன் பிரவேசிப்பான் என்றால் அவனுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறான். அதாவது ரட்சிப்பு அப்படின்னு சொல்ற காரியம், ஜீசஸ் சேவ்ஸ் யூ அண்ட் மீ அப்படின்னு ஆண்டவர் உங்களை என்னை ரட்சிக்கிறார். இன்னொரு காரியம், ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள இருக்கிறவர்களுக்கு எந்த விதமான தடுமாற்றமும் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ ஜனங்கள் இந்த பொல்லாத கொள்ளை நோயில, பயத்துல, வேதனையில இருக்கின்றார்கள். பயத்துல ஆண்டவரே இல்லாம மறித்து போனாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்குள்ள ஒரு மனுஷன் பிரவேசித்தால் அவன் எந்த காரியத்தை குறித்து பயப்பட மாட்டான். அல்லேலூயா. உண்மையில கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க மரணத்தை குறித்து ஒரு பயம் வராது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு மரணத்தை குறித்து பயம் இருக்காது. அல்லேலூயா. ஏனென்றால் நாம மறிச்சா அடுத்த நிமிஷம் கர்த்தருடைய பாதத்தில் இருப்போம் என்கிறதான ஒரு நம்பிக்கை. அதனாலதான் ஆண்டவருக்குள்ள ஆண்டவர் சொன்னார், நான் வாசல், இந்த வாசல் வழியாய் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளம் புறமும் அவன் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, உள்ளும் புறமும், உள்ளையும் வெளியவும் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாக இருக்கிறான். ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள வாழ்வான் என்றால்
ஆண்டவருடைய வாசல் வழியாக ஒரு உட்பிரவேசிப்பான் என்றால் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அவன் உள்ளும் புறமும் ஆசீர்வதிக்கப்படுவான். உள்ள சொல்லும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. கர்த்தரோடு ஒரு நல்ல தொடர்பை உடையவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஒருவன் ஆண்டவருடைய வழியில அந்த வாசல் வழியா அவன் நடந்து போனானா அந்த வாசல்ல கர்த்தர் அவனுக்கு ஒரு நீதியும் சமாதானத்தையும் வைத்திருக்கிறார். அந்த வேத வசனங்களை படிக்கிற ஒரு வாசல் இதை படிக்கிறபடினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் உள்பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவனுடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமா மாறுகிறது. அவன் அபிஷேகத்தை பெறுகிறான். அவன் ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்காதவன் ஞானஸ்நானத்தை விட்டு கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுகிறார். சபைக்கு ஒருவராக வருகிறார். இப்படியெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் உள்புறமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஜெப நேரம் அதிகமாகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் நேரம் கிடைக்கிற நேரமா அவனுடைய சமூகத்துல அவன் காத்திருக்கிறவனாய் இருக்கிறான். இது உள்பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதம் அவன் உள்ளும் புறமும் நேச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. அப்போ சங்கீதம் 23 நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 23 நம்ம எல்லாருக்கும் மனமா தெரியும். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த 10வது 11வது வசனத்துல அவர் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன் என்று. வாசலும் அவர் தான், நல்ல மேய்ப்பன் அவர் தான் சொல்றாரு. அப்ப அந்த 23வது அதிகாரத்தை நீங்க படிக்கும் பொழுது நானே ஆண்டவர் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்ப தாவீது சொல்றார், கர்த்தரினுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்ன செய்வாரா, நம்மை அமர்ந்து நன்னீரண்டையில நடத்துவார். உள்ளுள்ள வழியில கர்த்தர் நம்ம என்ன செய்வார், மேய்ப்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை உள்ளும் புறமும் ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள இருப்பான் என்றால் அவன் வாழ்க்கையில குறைச்சல் இருக்காது. உண்மையிலே அவன் கர்த்தரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பாதையில நடப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை வருவதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வெறுமை வருவதில்லை, உலக பிரகாரமான காரியத்திலும் வருவதில்லை. ரெண்டு காரியமும் ஒன்றுக்கு ஒன்று உடன்பட்டதாக இருக்கிறது. உள்ளும் புறமும் ஒன்றுக்கு ஒன்று உடன்பட்டதாக இருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. இது உள்புறமான ஒரு காரியத்தை குறிக்கிறது. ஆண்டவரை தேடும் பொழுது வெளிப்புறமான ஒரு பதிலை கொடுக்கிறார். அந்தரங்கத்திலே கதவை பூட்டி ஜெபிக்கிற உன்னுடைய ஜெபத்துக்கு தேவன் வெளியரங்கமாய் பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தரை நேசிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். வேதம் ஒரு நாள் பொய் சொல்லாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் தான் நீங்களும் நானும் நடப்போம் சொன்னீங்கன்னா நிச்சயமா தேவன் நம்மை அவர் சொல்லுகிற விதத்தில் நம்மை வைத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பான் என்ற நீதிமொழிகள்ல 28வது அதிகாரம் 29வது வசனங்கள் 2 அதிகாரங்களில் கடைசி பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை மாத்திரம் வாசிக்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். என் வாசற்படியில் நித்தமும் இழுத்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னார், நானே வாசல். இந்த வாசல்படியில ஆண்டவர் பிரவேசிக்க சொல்லுகிறார். இந்த வாசல்படியில காத்திருந்து ஆண்டவருடைய சமூகம் எப்பொழுது ஆண்டவர் நமக்காக இந்த கதவை திறப்பார். அல்லேலூயா. அதிகாலையில கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான். அவன் அந்த வாசல்படியில காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அவன் அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து கதவு நிலையிலே உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை காத்து கொண்டு தியானித்துக் கொண்டு இருக்கிற மனுஷன், ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியமான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நமக்கு நன்றாக தெரியும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை வாசிங்க. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில்,
பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் கூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு கூட்டுவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடியினால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவனும் கூட்ட மாட்டான். ஆண்டவர் இந்த காலங்களில் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற காரியம், நானே வாசல் சொல்றாரு, ஆண்டுடைய வாசல் படியில காத்திருக்கணும் சொல்றாரு. ஆண்டவர் இந்த காரியம் இந்த வசனத்தில் என்ன சொல்றாரு, நான் உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை இந்த லாக்டவுன் நாட்கள்ல கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, உனக்காக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பல டோரை நீங்க தட்டி பார்த்திருக்கலாம், அந்த டோரெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாசல் படியிலே காத்திருந்து அந்த கதவை கட்டும் பொழுது கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த திறந்த வாசல்ல ஒரு மனுஷன் உட்பிரவேசிப்பானால் அவன் உள்ளும் புறமும் மேற்சலை கண்டடைவான். மேற்சல் சொல்லும் பொழுது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்க உன்னதமான அனுபவங்களுக்கு கடந்து சொல்லலாம். உள்ளான அனுபவம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று நீங்க வரங்களையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதோடு இல்லாம ஆண்டவர் உலக பிரகாரமான உங்களுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் அதை கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பார். ஏனென்றால் முன்னாடி சொல்ற உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, அல்லேலூயா, கர்த்தருடைய வசனத்தை நீங்க கை கொண்டபடியினாலே திறந்த வாசல் வைத்திருக்கிறேன். கர்த்தர் நமக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசல் வைத்திருக்கிறார். இந்த கஷ்டமான சூழ்நிலையில, கடினமான சூழ்நிலையில கர்த்தர் நமக்காக ஒரு வாசலை ஆண்டவர் திறந்திருக்கிறார். இந்த வாசல்ல தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஆண்டவருடைய இன்னொரு வாசல் மல்கியா புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தின் ஒரு வரைய வாசலா இருக்கிறது. அல்லேலூயா. மல்கியா புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரியும். பத்தாவது வசனத்தை படிக்கும்போது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் படிக்கும் தசமபாகங்கள் எல்லாம் பண்டக சாலைகளை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகப்பட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. நீங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் வானத்தில் ஒரு வாசலை திறக்கிறார். அல்லேலூயா. அந்த வாசல் கதவை திறந்தா ஆண்டவர் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான் சொல்லுகிற வசனத்துக்கு ஆசீர்வாதம் இந்த வசனத்துல தான் இருக்கிறது. அல்லேலூயா. அவன் எப்படி இடமில்லாமல் போக மட்டும் ஆண்டவர் சொல்றாரு, நம் வானத்தின் பலகணிகளை திறந்து, பலகணினா ஜன்னல்களை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் நான் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அதிசயமானவர். கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது தேவனுடைய வாசல் திறக்கப்படும். அல்லேலூயா. யூஸ்கோ என்கிற ஒரு மனிதன் இருந்தார் கொரியா தேசத்துல, தென் கொரியால. அந்த மனிதன் ஒரு பேர் பெற்ற மனிதனாக இருந்தார். அவருடைய மரணத்துக்கு முன்பதாக அவருடைய படம் ஒரு கடையில விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. வெளிநாட்டில இருந்து சுற்றுலாவுக்கு போன ஒரு தம்பதிகள் அந்த புஸ்தக கடைக்கு போயிருந்தாங்க. புஸ்தக கடைக்கு போகும்பொழுது அந்த நிறைய ஐட்டங்கள், கிஃப்ட் ஐட்டம் அதெல்லாம் வைத்திருந்தார்கள். அதை பார்த்து கொண்டிருந்தாங்க. பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதன் மாடு போல ஏரை இழுத்து கொண்டு போறான். ஏறு இருக்கிறது கிராமத்திலாம் வயல் வருவாங்களே, அந்த ஏரை இழுத்து கொண்டு போறது போலையும்
அதுக்கு முன்னாடி ஒரு வாலிப பையன் கொஞ்சம் வயது முடிந்தவர் இழுத்துட்டு போறாரு. பின்னாடி ஒரு வாலிப பையன் அதை குடித்து அமுக்கி மனுஷன் ஓட்டுகிறார். இவன் மாடு போல நின்று கொண்டிருக்கிறார். இந்த கணவனும் மனைவியுமா இந்த படத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கடைக்கான ஓனர் பார்த்து, எதுக்குமா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, எதுக்கு 2 பேரும் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, இந்த படத்தை பார்த்துதான் அப்படி மனுஷன் மாடு போல செயல்படுறாரு, அந்த பாட்டை தான் சிரிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப அவர் சொன்னாரா, யூஸ்கோ என்கிற இந்த கொரியால ஒரு பேர் பெற்ற ஒரு மனிதன், அந்த நாட்கள்ல மிஷினரிகள் அவங்க ஊர் பக்கத்துல வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்து இருக்கிறார்கள். அந்த நாட்கள்ல இந்த யூஸ்கோ என்கிற ஒரு நல்ல பேர் பெற்ற சமுதாயத்துல அந்தஸ்துள்ள மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அந்த பகுதியில எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் கொஞ்சம் பணம் சேர்த்து தங்களுடைய காணிக்கைகளை கதவுக்கு கொடுத்து ஒரு ஆலயத்தை கட்டினார். அந்த நாட்களில் கம்யூனிசம் அதிகமா இருந்தபடினாலே அவர்கள் வந்து அந்த ஆலயத்தை இடித்து போட்டு அநேகரை அடித்து அவர்கள் பயங்கரமான சித்திரவதைப்படுத்தினார்கள். அதுல அந்த யூஸ்கோவும் அவருடைய மகனும் தப்பிக்கப்பட்டார்கள். சில நாட்களுக்கு அப்புறமா இவர்கள் அந்த தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பொழுது இவருடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் கொண்டுதான், எப்படியாவது ஆண்டவருடைய ஆலயத்தை நம்ம கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி, அதுக்காக எல்லாரும் கொஞ்சம் பேரா கூடி உங்களுக்கு அதாவது உங்களால் முடிந்த உதவிகளை நீங்க சபைக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எல்லாரும் தன்னுடைய வறுமையிலையும் தன்னுடைய நெருக்கத்துல கர்த்தருக்காக கொடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த சமயத்துல இந்த யூஸ்கோங்கிற மனிதனுக்கு ஒண்ணுமே இல்லையா, அவர்கிட்ட ஒரு வயல்ல உள்ளக்கூடிய ஒரு எருமை மாடு இருந்தார். அவர் என்ன பண்ணினார், வேற வழி இல்லாம தன்னுடைய எருமை மாடை பல மதிப்புள்ள விலைக்கு விற்று அந்த பணத்தை ஆலயத்துல கொடுத்து ஆலயத்தை கட்டினாராம். அதுக்கு பின்பதாக இவர் மாட்டுக்கு பதிலாக தான் வந்து மாடை கூட செயல்பட ஆரம்பித்தார். அந்த பையன் வந்து பின்னாடி கலக்கையை பிடித்து வயல்ல விழுந்தார். சோ தேவன் இந்த ஒரு சாக்ரிஃபிஷியல் ஒரு கிவிங்க பார்த்து அவரை ஆசீர்வதித்தார். அந்த சபையும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இதுக்கு அடையாளமாக தான் இந்த படம் இதில் வரையப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை விளக்குவதற்காக இந்த படம் வரையப்பட்டிருக்கு சொன்ன அவங்க மனமுடைந்து போனாங்க. அப்போ அவங்களுடைய நெருக்கத்திலையும் கர்த்தருக்காக உதாரணத்துவமாக கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதமானது நம்முடைய குடும்பத்துல சூழ்நிலையில வரும். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில நெருக்கமான சூழ்நிலையில எல்லா நேரம் வீட்டுல வசனம் எழுதி போட்டிருப்போம், பார்த்திருப்போம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் போட்டோம். கர்த்தர் எல்லா காலத்திலும் நல்லவர் தான் இருக்கிறார். அல்லேலூயா. சூரியனை எங்கிருந்து பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். இங்க இருந்து பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஜப்பான்ல இருந்து பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். அமெரிக்கால இருந்து பார்த்தாலும் சூரியனா தான் இருக்கும். ஆண்டவரும் அதே மாதிரிதான். எந்த சூழ்நிலையில இருந்து பார்த்தாலும் ஆண்டவரா இருக்கிறார். அல்லேலூயா. நாம் மாறுகிறபடினாலே ஆண்டவரை சரியா பார்க்க முடியல, சரியா ருசி பார்க்க முடியல. கர்த்தர் இந்த சூழ்நிலைகளில நாம் கர்த்தரை சார்ந்து நிற்போம் என்றால் நீங்க நிச்சயமா ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படி நானே வாசல், எனக்குள்ள ஒரு மனுஷன் பிரவேசிப்பானால் அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டறிவான். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில மேய்ச்சல் உண்டாகும், உங்களுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும். அல்லேலூயா. இல்லாதவைகளை கர்த்தர் இருக்கிறவர் போல நினைக்கிறவர். அல்லேலூயா. பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதை விதைத்தார். பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் செய்யாம இல்ல, முயற்சி பண்ணினார். அவருடைய முயற்சியை தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சில ஆலோசனைகள் சொல்லும் பொழுது அது எப்படி நடக்கும், இந்த சூழ்நிலையில் உதவி செய்ய சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றத நான் கேட்கிறேன். நலாக்க காலங்களில் சொல்லும் பொழுது சிலர் கேட்பதில்லை, இந்த காலத்துல சொன்னா அதை யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா ஈசாக்கு இந்த பஞ்ச காலத்துல கர்த்தரை நம்பி விதைத்தான். கர்த்தர் 100 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எதையாவது பார்த்து சொன்னாரு, எங்க போக சொன்னாரு, ஒரு விதவை வீட்டுக்கு தான் போக சொன்னார். அங்க நான் விதவையை கொண்டு போய் என்ன செய்யல, போசிப்பேன் என்று சொன்னார். ஆனா அங்க போன சூழ்நிலை எப்படி இருக்குது, விதவையே என்ன செய்யற, விறகு பொறுக்கிட்டு இருக்கிறார். அவங்களுக்கே சாப்பிட்டு வழியில்லாத ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் என்ன சொல்லி அனுப்புகிறார், நான் விதவையை கொண்டு உன்னை போசிப்பேன். அல்லேலூயா. எலியா அந்த மனுஷி சொன்ன வார்த்தைய காதுல வாங்கல. நம்ம கூட சில நேரங்கள்ல வீட்டுக்கு போவோம், ஒரு விசுவாசத்தோட போவோம், யாரோ சொல்ற வார்த்தை என்ன செய்யும், நம்ம அப்படியே திசை திருப்பி விடுவோம். ஆனா எலியா கர்த்தர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் காதுல வைத்துட்டு போனேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், நீங்க உண்மையான கர்த்தருடைய வாசல்ல பிரவேசித்தீங்கன்னா உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவீர்கள். உங்களுக்கு முன்பதாக திறமுண்ட வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவரால் அது கூட்ட முடியாது, ஒருவரால் அது திறக்க முடியாது. கர்த்தர் செய்வது, கர்த்தர் சொல்லுகிற காரியம் அப்படியே நடக்கும். ஆனபடியினாலே இந்த எலியா இந்த மனுஷி சொன்ன வார்த்தைய காதுல கொஞ்சம் கூட போட்டுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ போட்டுக்காததுனால என்ன பண்ணாரு, இந்த மனுஷி சொன்ன வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் நம்பி அந்த மனுஷி பார்த்து சொன்னாரு, நீ என்ன செய்ய, முதலாவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அவ சொல்றான், அப்பமும் கொஞ்சம் விளக்கு இருக்கு, வீட்டுல கொஞ்சம் என்ன மாவு இருக்கு, சாப்பிட்டு நானே அப்போ சுட்டு சாகலாம் நினைச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலையில் நீ தண்ணி கொண்டு வரும்பொழுது அப்படியே முதல்ல அப்பத்தை முதல் அடையாளம் சுட்டு கூட சொல்றான். அவன் கீழ்ப்படிந்து அப்படி செய்கிறான். அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ முதல்ல எனக்கு கொடு, அப்புறம் நீயும் உங்க பிள்ளையும் சாப்பிடலாம். கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்டு கீழ்ப்படித்தபடினாலே இவனும் அவனும் அநேக நாட்கள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம் ஆண்டவர் எல்லா காலத்திலும் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைய இலியாட்டிலிருந்து நம்ம கத்துக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மாற முடியாது. இந்த வேதம் என்ன சொல்லுறது அதை மாத்திரம் விசுவாசிங்க. வீட்டுக்கு போகும்பொழுது வெளியில பலவிதமான ஜனங்களை நம்ம சந்திப்போம், பலவிதமான நியூஸ் வரும். எல்லா காரியத்தையும் போட்டு நாம் மண்டையை குழப்பாதபடி கர்த்தர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் பிடித்துக் கொள்வோம். இன்றைக்கு கர்த்தர் சொன்னார், நானே வாசல். இந்த வாசல் வழியா ஒரு மனுஷன் உண்மையா பிரவேசித்தானா அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டவன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பொருளாதார வாழ்க்கையிலும் தேவன் ஒரு நல்ல மேய்ச்சலை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எங்க கொண்டு போவார், வறண்ட பூமிக்கு கொண்டு போக மாட்டாரு. கர்த்தர் மேற்பராய் இருக்கிறார். நான் காட்சியடைய அவர் என்ன செய்வார், நல்ல புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் நம்ம மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போய் விடுவார். நம்மை விருத்தியாக்குகிற தேவன். பஞ்ச காலத்துல கர்த்தர் விதவை வீட்டை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. நீதிமானுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அப்பத்துக்கு இருந்ததல்ல. அல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் அவங்களை பண்ணி வைக்க மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆனா கர்த்தர் சொன்னபடி கர்த்தருடைய வாசல் உள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும். அந்த வாசல் படியில நித்தமும் காத்திருந்து நிலைக்கிறதற்கு காத்திருந்து ஆண்டுடைய சமூகத்தை தியானிக்கிற ஒரு மனுஷனுக்கு, அப்படிப்பட்ட மனுஷன் தான் வாக்கியமான வேதம் சொல்லுகிறது. அந்த வாக்கியமுடைய பட்டியல நீங்களும் நானும் மாறணும். இந்த சூழ்நிலைகளில கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் நம்ம கை கொள்ளுவோம், கர்த்தருடைய பாதத்துல காத்திருப்போம். தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலங்களில நம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம், ஆண்டவரே, இந்த வசனத்தை நீங்க பல முறை படிச்சிருக்கலாம். இந்த சம்பவத்துல இந்த பகுதியை ஆண்டவர் கோபையா மேல சொல்றாரு, ஜனங்களுக்கு புரியல சொல்லி மறுபடியும் அது தான் அந்த வாசல் என்று சொல்றாரு. தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை விளக்கமா சொல்றார், நானே வாசல். இந்த வாசல் வழியாய் ஒரு உட்பிரவேசித்தார். நிறைய வாசல் இருக்கு, பக்க வழியா வாசல் இருக்கு, பக்க வாசல் தான் இருக்குது, திறந்த வாசல்ல வேற எங்கேயுமோ வாசல் இருக்கு. ஆனா உண்மையா இந்த வாசல் வழியாய் ஒரு பிரவேசிப்பாரான் அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் வாசலாய் இருக்கிறார், அவர் மேய்ப்பராய் இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். அந்த நல்ல மேய்ப்பன் அவருடைய வாசல் வழியாக நம்மை நடத்தி சென்று அவர் அமர்ந்த தண்ணீரண்டில் கொண்டு போய் விடுவார். நல்ல புல்லுள்ள இடங்களிலே கொண்டு நம்மை மேய்த்து பண்ணுவார். இந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையை மாத்திரம் உங்க காதுல போட்டுக்கங்க, இருதயத்தை வச்சு தியானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னும் ஒண்ணு இல்லாத ஒரு சூழ்நிலையில, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை வாழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இந்த காலங்களில் என்னுடைய சமூகத்தை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உடைய வசனம் ஒரு நாள் பொய் சொல்லாது, உடைய வசனம் ஒரு நாள் பொய் சொல்லாதையா. இந்த பொய் சொல்லாத தெய்வத்தையும் ஆண்டவரே இந்த வார்த்தையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரை உள்ளும் புறமும் நாங்கள் மேய்ச்சலை ஆண்டவரை இந்த வாரத்தை காணபடி கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த காலவெளியுடைய சமூகத்துல எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரை எங்களை தாக்கி உம்மை நோக்கி பார்க்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய வேதனைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலை கொடுத்து
கர்த்தாவே நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். சகல தடைகளையும் போராட்டங்களையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே கடிந்து கொள்கிறேன். எல்லா கனமும் ஆண்டவரே மகிமையும் துதியும் சோத்திரமும் உமக்கே தருகிறோம். ஆறாவது இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.